வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு மேட்ச் 8 ஓட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து vs ஆப்கானிஸ்தான் இன் கடாஃபி ஸ்டேடியம் இன் லாகூர். ஸோ அங்கே தான் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. லாஸ்ட் மேட்சே நம்ம பார்த்துருப்போம். லாகூரில் நடந்த இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா எக்ஸ்ட்ரானரி ஹை ஸ்கோரிங் கேமாகவே போச்சுன்னு சொல்லலாம். ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா 350 ரன்ஸுக்கு மேலே வந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம இங்கிலாந்துலேயும் பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. 165 ரன்ஸ், சூப்பர் நாக்டே சொல்லலாம். மிடில் வந்து ஜோ ரூட் நல்ல ஒரு 50+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க இங்கிலாந்து. பட் அவங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸ் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆஸ்திரேலியா வந்து நல்ல ஒரு சேஸ் பண்ணாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு 100 அடிச்சிருந்தாரு. அலெக்ஸ் கேரி மிடில் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஓப்பனிங்கில் மேட்ச் ஷாட் வந்து 50 அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் இன் லாகூர் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் பிச்சில் ஆப்கானிஸ்தான் எப்படி பண்ணுறாங்கங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா ரவால்பிண்டியில் நேற்று பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து அபேண்டன்ட் ஆச்சு. நல்ல ஒரு மேட்சாக இருந்தது. ஆஸ்திரேலியா vs சவுத் ஆஃப்ரிக்கா, குரூப் பியோட டேபிள் டாப்பர்ஸ் 2 பேரும். ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க கன்ஃபார்மாக செமிஃபைனல் போயிருந்திருப்பாங்க. பட் இப்போ குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஓப்பன்னே சொல்லலாம். ஸோ யார் வேணால் வந்து இப்போ செமிஃபைனல் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் இங்கிலாந்து vs ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ், தோக்குறவங்க அப்படியே வந்து செமிஃபைனல்லேருந்து வெளில போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது வந்து ஒரு டூ ஆர் டை மேட்ச் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான். ஏன்னா ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் மேட்ச் ஃபார் இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்க்கணும். எனக்கு இவங்க போட்ட ஃபிக்சஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கன்சென்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ரவால்பிண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பின் எடுப்படும். ஸோ ஏன் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ரவால்பிண்டியில் ஒரு மேட்ச் கூட கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சர்னாக தெரியுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் கராச்சியில் விளாண்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 300 அடிச்சிருந்தாங்க. நம்ம அதை வந்து பார்த்துருப்போம். இந்த பர்டிகுலர் மேட்சும் பார்த்தீங்கன்னா லாகூரில் வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஹை ஸ்கோரிங் கேம். நெக்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அதுவும் பார்த்தீங்கன்னா லாகூர், அங்கேயும் ஹை ஸ்கோரிங் கேம் தான், போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ இவங்களால் அவங்க ஸ்பின்னர்ஸை வச்சு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அது பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க். ஸோ அங்கே தான் வந்து எனக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு மாதிரி ரூல் அவுட் பண்ண தோணுது. உண்மையிலே ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ந்து வரும் டீம்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு பிச் ரீசன்னால் அவங்க வந்து மைட் லூஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேட்சாச்சும் எங்கேயாவது ரவால்பிண்டியில் போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட டெஃபினட்டாக அந்த ஸ்பின் பவுலர்ஸ்லாம் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம நியூசிலாந்து vs பங்களாதேஷ் மேட்ச் பார்த்துருப்போம். எந்த அளவுக்கு பிச் வந்து ஸ்லோவாக பிஹேவ் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். சிமிலர் டு துபாய் கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க நியூசிலாந்து. ஒரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ஆப்கானிஸ்தான் கொடுத்துருக்கலாம் ரவால்பிண்டியில். ஸோ அவங்க கொடுக்கல. ஸோ இந்த 2 மேட்ச்சில் வந்து ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். மேபி ஒரு எக்ஸ்ட்ரா சீமரை எடுத்துகிட்டு வருவாங்களா, ஒரு நவீத் ஜெட்ரான் ஆர் ஃபரீத் மாலிக், அவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவாங்களாங்கிறத வந்து பார்க்கணும். இங்கிலாண்டும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கப்புறம் எப்படி கம்பேக் பண்ணுறாங்கிறத வந்து அவங்க பார்க்கணும். பிரைடன் கார்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ உங்களுக்கு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜெய்மி ஓவர்டன் 11 வந்துருவார். பிரைடன் கார்ஸை பார்த்தீங்கன்னா ரெஹான் அகமத் அவர் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் வந்து இங்கிலாந்து தரப்பிலான ஸ்குவாட். ஸோ இங்கிலாந்து பிளேயிங் 11லேயே பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பிரைடன் கார்ஸ் அவுட், ஜெய்மி ஓவர்டன் இன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. மேபி ஆப்கானிஸ்தானில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னா மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது எடுத்துகிட்டு வரலாம். பட் ஆனால் யாரை ட்ராப் பண்ணுவாங்கங்கிறது வந்து தெரியல. ஏன்னா அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளேயிங் 11ஆகவே பார்க்குறப்போ எல்லாருமே சாலிடாக இருக்காங்க. ஸோ தூக்குற மாதிரி நம்ம எந்த பிளேயர்ஸையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே குட் பிளேயர்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் பிளேயிங் 11. ஸோ மேபி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொண்டு வந்தால் ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் ஃபார் ஆப்கானிஸ்தான். ஸோ இதுதான் வந்து மேட்ச் ப்ரிவ்யூ பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ உங்களோட கருத்தை போடுங்க. இந்த லாகூர் பிச்சில் வந்து ஆப்கானிஸ்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாகூர் பிச்சில் மேபி ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி தோணுது. அதை தாண்டி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸோ ஹாப்பி ஃபார் ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரியான டீம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்து வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஆப்கானிஸ்தான் நல்லா பண்ணாங்கன்னா ஹாப்பி ஃபார் தெம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.